அனைவருக்கும் வணக்கம். உங்களை ஜென்ட்ரா வெல்த் யூடியூப் சேனல் வரவேற்கிறேன். நாம இந்த விட என்ன பார்க்க போனா டெய்லி மார்க்கெட் நியூஸ் தான். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். பட் அது டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் சம்திங்னால ப்ராப்பராக போய் சேரல. ஸோ அதனால் லேட்டாக தான் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. பட் நம்ம வாட்ஸ்அப்பில் மார்க்கெட் ரிவர்சிங்னு நம்ம போட்டுருந்தோம். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் பை பண்ணினீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நம்ம பர்சனல் பெய்ட் குரூப்பில் நம்ம டெய்லி எப்பயும் போல போட்டு தான் இருந்தோம். இது வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். பிடிசி பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுக்க போகிறான்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல் கிட்ட நினச்ச மாதிரி பிரேக் அவுட் கொடுத்துருந்தான். நினச்ச மாதிரி போகிற நல்ல மூவ் மட்டும் கிடச்சிது. இப்போ இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ், ஸோ அதனால் இங்கே நடக்குது. ஆனால் நான் வச்சுக்கோங்க, இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இது கீழே வந்துச்சுன்னா ஓகே, ரெசிஸ்டன்ஸ் ரியாக்ட் ஆகுது, சம்திங் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். இது கீழே வராமல் திரும்பி மேலேயே விக்கு மாதிரி கொடுத்துட்டு மேலே போயிட்டேனா இங்கே கவலைப்பட வேணாம். இன்னும் ஒரு 2000 பாயிண்ட்ஸ் நம்ம கேப்சர் பண்ணலாம். அட்மோஸ்ட் 2000 பாயிண்ட் வரைக்குமே. ஓகேவா? அதான் அடுத்த டார்கெட் இந்த சிச்சுவேஷன் நடக்க வைக்கும். நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இசட்ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஒரு நல்ல ட்ரெண்ட் லைன் பிரேக் கொடுக்குற ஒரு லெவலில் இருக்குது லாங் டேர்மில். ஸோ அதனால் நம்ம முன்கூட்டியே பையிங் சொல்லியிருந்தோம். இப்பயும் சொல்லியாச்சு. நம்ம இது எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா அட்மோஸ்ட் ஒரு 200%, 220% நம்ம எதிர்பார்த்துருக்குறோம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ணலாமா வேணாமான்னு பார்க்கறது நம்ம லாஸ்ட் டைம் சொல்லிடணும். பாருங்க, மேலே போயினா ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்தோன்னே நம்ம பை பண்ணலாம் சொல்லிடணும். நம்ம ஃபர்ஸ்ட் எங்கே எதிர்பார்த்தோம் இந்த லெவல் கிட்ட தான். பட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சொல்லுங்க கரெக்டான லெவல் வேறு சொல்லலாம். இப்போ வேறு ஓகேவா? இங்கே பாருங்க, இங்கே ஒரு நல்ல சைன் தெரியுது, பையிங் சைன். பட் நான் இப்போ சொல்லலை, இதுக்கு முன்னாடி இந்த சைன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பையிங் சொல்லிடணும். கரெக்டாக சொன்னீங்கன்னா இந்த லெவல் தான். காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே டபுள் பேட்டர்ன் கிரியேட் ஆயிருது, தெரியுதா? ஸோ அதனால தான் நம்ம இங்கே பையிங் சொல்லியிருந்தோம். எதிர்பார்த்த மாதிரி கரெக்டாக பையிங் நடந்துக்குது. ஆல்மோஸ்ட் நம்ம இன்னும் ப்ராஃபிட் ஹெனிங்கே போகல. இது எல்லாத்தையும் ஜஸ்ட் $3 நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா கூட இன்னும் உங்கள் இது எங்கே 3000 to 4000 வந்திருக்கும். ஆல்மோஸ்ட் 100% நம்ம ரிட்டர்ன்ஸ் இருக்கலாம். இதுக்கான ப்ராஃபிட் ரிசல்ட்லாம் நம்ம டெலிகிராம் இதில் போட்டுருக்கிறோம். அந்த வாட்ஸ்அப்லையும் போடுவோம். முடிஞ்ச அளவுக்கு பாருங்க, அந்த நீங்கள் ட்ரை பண்ணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிஎல்ஆர் ஒரு விஷயத்த நான் முக்கியமாக சொல்லணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 2 to 3 days நம்ம லாஸாக தான் ஆயிடுச்சு. நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் இந்த லாஸ்ட் 1 day ட்ரேடிங் மட்டுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபெயிலியர் ஆனது ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. திஸ் இஸ் ட்ரேடிங் நான் சொல்லுவேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்டர்டே பண்ணலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பெஸ்ட்டாக இருக்கும். சரிங்க, சிஎல்ஆர் வாங்க பார்ப்போம். ஆல்ரெடி நான் சொன்னதான், சிஎல்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் இருக்கிறான். இங்கே உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஆல்மோஸ்ட் ஒரு கரெக்டான ரேஞ்ச் இருக்குது. திரும்பி இந்த லெவல் கிட்ட போயிட்டு தான் இது பிரேக்கர் கொடுக்க வாய்ப்பு இருக்குதா அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். மோஸ்ட்லி கொடுக்க வாய்ப்பு இருக்குதுன்ற மாதிரி எதுக்கு சொல்லியிருந்தேன்னா, எனக்கு பார்த்து பேட்டர்ன் கேட்டாச்சு. பட் அந்த பேட்டர்ன் மட்டும் இப்போ பிரேக் அவுட் கொடுத்துடுச்சு. இந்த பேட்டர்ன் கண்டிப்பாக இது பையிங் தான். பிரேக் அவுட் தான்னா வேற லெவலில் மூவ்மெண்ட் கொடுக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த லெவல் கிட்டே நம்ம பை பண்ணியாச்சு. நீங்கள் பார்க்காதவங்க போய் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பாருங்க, ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு தெரியும். இப்போதைக்கு கண்டினியூஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரேக் அவுட் கொடுத்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நம்ம பெரிய லெவலில் நம்ம எதிர்பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்எஸ்டி, இது நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இது நியூ ஓப்பன் கிரிப்டோ ஓப்பனிங் ப்ரைஸ் இப்போ சப்போர்ட் எடுத்துக்கு மேலே போகுது, பார்த்தீங்களா? ஸோ அதனால் மோஸ்ட்லி பையிங் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். எவ்வளோ தூரம் போகன்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்லா மூவ்மெண்ட் மேலே கொடுக்குற மாதிரி தான், கண்டிப்பாக மேலே போவான். ஸோ பையிங் தான். இதுக்கு தான் நம்ம டெய்லி அனலைஸ் டெய்லியும் கரெக்டாக பார்க்கணும்னு சொல்றது. நம்ம ஜிஹெச்எஸ்டி சொன்ன மாதிரி தான் இசட்கே நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ப்ரைஸ் அந்த லெவலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிட்டு மேலே போகிறோம். ஓகேவா? இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த லாஸ்ட் ஹையை இதை கிராஸ் பண்ணி வச்சுனா அல்டிமேட் ஹை தான். ஸோ மோஸ்ட்லி நம்ம பையிங்க்கு நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான இந்த கிரிப்டோஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். இன்னும் அக்ரெசிவாக பையிங் ஆகிட்டு இருக்குது. வாங்க பார்ப்போம். இந்த எஸ்யூஐ தான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் நான் இப்போ வேற லெவலில் எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி போயிட்டு இருக்கோம். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன், இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் கொடுத்தாச்சு. ஸோ அதோட ரீடெஸ்ட் மட்டும் இங்கே இருந்தது. ஸோ அதனால் மோஸ்ட்லி இது அப்சைட் போக வாய்ப்புன்னு நினச்சேன். பட் நடுவில் இந்த ஃப்ளக்சுவேஷன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா கீழே இறங்கியிருந்தான். நம்ம நினச்ச மாதிரி அதை சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இப்போ மேலே போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னும் அப்படியே ஓட வேண்டியது தான். எதுவும் பண்ணாமல் இருக்கிறது தான் மார்க்கெட்டிங்கில் இருக்குது பெஸ்ட் ட்ரேடிங்கில் பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி.
எங்கே வாங்கணும், எங்கே செல் பண்ணணும், அவ்வளோதான். காசு வேணா இப்போ நீங்கள் காசு பை பண்ணலாம், உங்களுக்காக சொல்கிறேன். இது ரொம்ப ஹோல்டிங் ரொம்ப பெருசாக வேணாம். கேஷோ பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் திங் பாருங்கள், இது ஒரு பையிங். இன்னும் இப்போ அல்டிமேட் பிரேக் டவுன் கொடுக்கல, பட் பிரேக் டவுன் கொடுக்குற லெவல் கிட்ட தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. நீங்கள் வந்து இதில் வந்து ரிஸ்க் எடுக்கலாம். ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு பையிங் டைம் தெளிவாக காமிக்குது, மற்ற மாதிரி நல்ல மூவ்மெண்ட் கொடுப்பான்ட்டு. பட் ப்ராப்ளமேட்டிக் என்னன்னா, டேல பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்குது. இன்கேஸ் இது இந்த லெவல் கிட்ட ட்ரேட் ஆகிடுதுன்னா நான் சொல்லுவேன் கண்டிப்பாக பை பண்ணிடுவேன். பட் இப்போ சின்ன ஒரு குவான்டிட்டி வாங்க தான் பெட்டராக இருக்கும். அண்ட் தென் முக்கியமான விஷயம், நம்மகிட்ட வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க, ப்ரோ டிப்ஸ் சொல்லுங்கள், சக்ஸஸ் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி. அதுக்கடுத்து நீங்கள் சொல்லுங்கள் வர ப்ராஃபிட்டில் 50-50 எடுத்துக்கலாம் அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க. எங்களுக்கு அப்படிலாம் தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு சிக்னல்னா நாங்கள் வந்து ஜஸ்ட் மற்றவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதில் வேணால் உங்களை ஆட் பண்ணி விட்றேன். அதுக்கான பெய்ட் கன்வர்சேஷன் தான். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு யூஎஸ்டி வேணும் கேட்டாலும் நம்ம கீழே காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.